எல்லாருக்கும் வணக்கம். இப்போ லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்துட்டோம்னா ஒன் டைமென்ஷன் மோஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்துருந்தோம். அதாவது ஒரு பரிமாண இயக்கம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நேர்கோட்டு இயக்கத்துல ஒரு எக்ஸ் ஆக்சிஸ்ல அல்லது ஒய் ஆக்சிஸ்ல அல்லது இசட் ஆக்சிஸ்ல, அச்சுகள்னு தமிழ்ல சொல்லலாம், எக்ஸ் அச்சுல ஒய் அச்சுல அல்லது இசட் அச்சுல எப்படி ஒரு பரிமாண இயக்கம் ஒன் டைமென்ஷன் மோஷன் எப்படி நடந்துச்சு, அதுக்கான டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, இதோட வெலாசிட்டி என்ன ஃபார்முலா, அதெல்லாம் பார்த்துருந்தோம். அதில் எப்படி இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடுனா என்ன, அதுக்கப்புறம் ஆக்சலரேஷன் அதாவது முடுக்கத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆக்சலரேஷன், இந்த முக்கியமான டேர்ம்ஸ்லாம் என்னென்ன, அதுக்கான முந்தைய ஆண்டு கேள்விகள் நீட்ல ஜேஇல எப்படி வந்துருந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டோம். நீ அடுத்து அதோட தொடர்ச்சியாக நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு பரிமாண இயக்கத்தை பத்தி படிச்சிட்டோம். அடுத்து என்ன இருக்கு? 2 டைமென்ஷனல் மோஷன் இருக்கு. மோஷன் இன் 2 டைமென்ஷன் அல்லது 2D மோஷன் சிம்பிளா சொல்லலாம். தமிழ்ல இத இரு பரிமாண இயக்கம் அப்படின்னு சொல்ல போறோம். இப்ப இரு பரிமாணங்கள்னா என்ன? இப்ப நமக்கு தெரியுது ஒன் டைமென்ஷன்னா ஏதோ லென்த் ஒரு ஒன் டைமென்ஷன், அதே எக்ஸ் அது கூட ஒய் அப்படின்னு சேர்த்துட்டீங்கன்னா அது ஒரு ஏரியாவை கொடுக்குது. அப்ப ஏரியான்றது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த போர்டு இருக்குல்ல, இந்த போர்டோட ஏரியா. இப்ப இந்த ஏரியால என்னென்னலாம் பண்ணிருக்கோம், என்னெல்லாம் நீங்க சேர்த்த அந்த போர்டு உங்களுக்கு கிடைக்குது. இதை இந்த தளத்தை நீங்க இந்த லைனை எக்ஸ் ஆக்சிஸ்னு வச்சுக்கோங்க, இந்த ஒரு சைடை ஒய் ஆக்சிஸ்னு வச்சுக்கோங்க. அப்ப எக்ஸ் ஒய் ரெண்டையுமே நீங்க மல்டிப்ளை பண்ணும்போது லென்த் இன்டு பிரெத்னா தான் ஏரியா கிடைக்குது. அப்போ கண்டிப்பா உங்களுக்கு 2 டிஃபரெண்ட் கோஆர்டினேட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது. அது எக்ஸ் அண்ட் ஒய்னு சொல்ல போறோம். அதுதான் நம்ம இரு பரிமாண இயக்கம்னு சொல்றோம். இரு பரிமாண இயக்கத்துல அதிகமான கேள்விகள் நீட் அண்ட் ஜேஇல என்ன கேட்க போறாங்க அப்படின்னா ப்ரொஜெக்டைல் மோஷன் வச்சு கேட்க போறாங்க. ப்ரொஜெக்டைல் மோஷன் இதுல பாருங்க, ஒரு இயக்கம்னா என்ன, ப்ரொஜெக்டைல் மோஷன் என்னன்றதை இது ஒரு படமா காமிச்சிருக்கோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கொஸ்டினை ஒரு எக்ஸாம்பிளா நான் ஓரலா சொல்றேன். அதுல இருந்து நீங்க ப்ரொஜெக்டைல் மோஷன் என்ன, அதுக்கான பேசிக் டெஃபினிஷன் என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். ஒரு கேள்வி இப்படி பாருங்க. ஒரு கேள்வியில் என்ன சொல்றாங்கன்னா which of the following is not a projectile அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த கேள்வியை சிம்பிளா நான் எழுதி போடுறேன், சின்ன ஒரு பாக்ஸ்ல இந்த எழுதி போடுறேன். ஃபர்ஸ்ட் ப்ரொஜெக்டைல் இல்லாதது எதுன்னு கேட்கிறாங்க. நாட் அ ப்ரொஜெக்டைல், நாட் அ ப்ரொஜெக்டைல், ப்ரொஜெக்டைல் இல்லாதது இதுதான் கேள்வி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஒரு டீ கப்பு which is thrown out of a train. ஒரு ட்ரெயின்ல இருந்து ஒரு டீ கப்பை தூக்கி போடுறாங்க. அது ஒரு ஒன் ஆஃப் த ஆப்ஷன். இது ஏ ஆப்ஷன் வச்சுக்குவோம். இன்னொன்னு ஆப்ஷன் பில கெனான் இஸ் ஃபயர்டு. கெனான்னா ஒரு பீரங்கி வைங்க, பீரங்கி இருக்கு, அதை ஃபயர் பண்றாங்க கெனான்ல இருந்து. அப்ப பீரங்கில இருந்து கிளம்புற அந்த தோட்டா அது எப்படி ப்ரொஜெக்டைல் மாதிரி போகுது, அது எப்படி போகுது அது. மூணாவது ஆப்ஷன் கன் இஸ் ஃபயர்டு. சரியா? நாலாவது ஹென்ன கோழி ஃப்ளைங் ஆர் ஜம்பிங் ஃப்ரம் அ ட்ரீ. பாருங்க, 4 ஆப்ஷன்ல நமக்கு என்ன தெரிய வருது? ஒரு டீ கப்பை தூக்கி போறோம். எப்படி பாருங்க, ப்ரொஜெக்டைல் அப்படின்னா ஒரு பரவளைய இயக்கம்னு சொல்லலாம். அப்படி போய் ஸ்ட்ரெயிட்டா மேல போய் இப்படி கீழே விழுக போகுது. சரிங்களா? இதுதான் பரவளைய இயக்கம். பரவளைய இயக்கத்துல ப்ரொஜெக்டைலுக்கான என்ன பர்டிகுலர் கண்டிஷன் இருக்கு, அதை எப்படி கன்ஃபியூசிங் ஸ்டேட்ல இருந்து எப்படி ஒரு தெளிவுக்கு நம்ம வரலாம் அப்படின்னா அதோட அடிப்படையான பேசிக் டெஃபினிஷன் நமக்கு தெரிஞ்சா போதும். அது சொல்றதுக்கு தான் அந்த கேள்வியை நான் எழுதி போட்டிருக்கேன். இதை பாருங்க, டீ கப்பு தூக்கி போடுறாங்க, எப்படி போய் விழுகும்? பரவளைய இயக்கத்துல போய் விழுகும். இன்னொன்னு கெனான் இஸ் ஃபயர்டு. கெனான் ஃபயர் பண்ணாலும் இப்படி போய் மேல போய் கீழே அப்படி விழுக போகுது. மூணாவதா கன் இஸ் ஃபயர்டு. அது எப்படி போகும்? நேரா போக போகுது. துப்பாக்கில இருந்து கிளம்புற தோட்டா நேரா போகும், நேரா போய் பட் ஹவர் எதுவும் என்ன ஆக போகுது? நேர போய் கீழே தான் விழுக போகுது. சரிங்களா? ஹென் இஸ் ஃப்ளைங், அதுவும் மரத்துல இருந்து ஜம்ப் ஆகி. அப்ப எல்லாமே கிட்டத்தட்ட கொடுத்துட்டு 4 ஆப்ஷனுமே எப்படிதான் இருக்கு? ஒரு பரவளைய இயக்கம், ஒரு பேரபோலிக் பாத்துல போய் விழ போகுது. சரிங்களா? இப்போ இது எப்படி சரி பண்றது, இது எப்படி சரியான ஆன்சர் சொல்றது அப்படின்னு பாருங்க. அப்போ ப்ரொஜெக்டைல்னா என்ன அப்படின்றதுக்கான டெஃபினிஷன் நமக்கு தெரிஞ்சா போதும், இதை ஆன்சர் பண்ணிடலாம் ஈஸியா. ப்ரொஜெக்டைல் டெஃபினிஷன் என்ன? ஒரு இனிஷியல் வெலாசிட்டி இருக்கணும். இனிஷியல் வெலாசிட்டி இருக்கணும். மோரோவர் ஒன்ஸ் த்ரோ பண்ணியாச்சு அப்படின்னா, ஒரு இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்து அது கிளம்பிருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒன்லி, இந்த போர்டு ரொம்ப முக்கியம், ஒன்லி அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கிராவிட்டி, புவியீர்ப்பு விசையினால மட்டுமே அடுத்து தொடர்ந்து இயக்கம் இருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இடையில அது எந்த ஒரு ஃபோர்ஸுமோ அல்லது எந்த ஒரு ஆக்சலரேஷனுமோ அது மேல ஒரு இன்ஃப்ளூயன்ஸை, ஒரு தாக்கத்தை கொடுக்க கூடாது. சரியா? இதுதான் டெஃபினிஷன் ஃபார் ப்ரொஜெக்டைல். பாருங்க, டீ கப்பு தூக்கி போடுறாங்க, அது என்னதான் தூக்கி போடும்போது இனிஷியல் வெலாசிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா அது எதுல போய் விழுக போகுது அப்படின்னா கண்டிப்பா
ஒரு கிராவிட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ் மட்டும் தான் அதில் ஆக்ட் ஆகும் போது, வேற எதுவுமே அதில் இருக்காது. கெனான் இஸ் ஃபயர்டு, கெனான்லேயே அப்படிதான் நடக்க போகுது. கன் ஃபயர்டு நேராக போகுது, நீங்க இது வந்து கன்னை சூஸ் பண்ணிடக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக தானே போகுது, ப்ரொஜெக்ட் இல்லை பரவலையும் நினைக்கக்கூடாது. கன்னுமே நேராக போகும், கீழே தான் போகுது, இது ஒரு பரவலை இயக்கம் தான். சரிங்களா, அது ப்ரொஜெக்டைல் மோஷன் தான். ஹென் இஸ் ஃப்ளையிங், ஹென் இஸ் த்ரோன் நான் சொல்லலை, அது உயிரோட உள்ள கோழி தான், அது பறக்க போகுது. சரியா, பறக்கும் போது என்ன பண்ணலாம், அது ஒரு சிறகு அடிக்கலாம், அதோட டைரக்ஷன்ல ஏதோ ஒரு சேஞ்சஸ் ஏற்படலாம். கிராவிட்டியை தவிர கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ்ல கிராவிட்டியை தவிர அடிஷனல் வேற ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க முடியுமா அப்படின்னா ஒன்லி ஃபார் ஹென் தான். அப்ப இது மட்டும் தான் ப்ரொஜெக்டில் இல்ல. கொஸ்டின் தானே, நாட் அ ப்ரொஜெக்டில் கேட்டிருக்காங்க. அதனால ப்ரொஜெக்ட் இல்லாத எதுன்னு கேட்டாங்கன்னா இது எல்லாம், இது மூணுமே ப்ரொஜெக்டிலோட எக்ஸாக்ட் டெஃபினிஷன் கீழே ஃபாலோ ஆகுது. இது மட்டும் தான் என்ன ஆகுது, ஒரு டெஃபினிஷன்ல கொஞ்சம் டீவியேஷன்ஸ் இருக்கு. என்னது, ஒன்லி அண்டர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கிராவிட்டியில தான் இருக்கணும். இதுல கிராவிட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ் தவிர கோழி உயிரோட இருக்கிறதுனால என்ன பண்ணலாம், அதோட டைரக்ஷன்ஸை மாத்திரலாம், அல்லது ஜம்ப் பண்ணும்போது திரும்பலாம், சிறகு அடிக்கலாம், ஏதோ ஒன்று நடக்கலாம். சரியா, அதனால இது மூணு எக்ஸாக்ட் ப்ரொஜெக்டைல் டெஃபினிஷனுக்குள்ள வருது. இது மட்டும் எக்ஸாக்ட் சொல்ல முடியாதனால இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு இந்த கேள்வி பார்த்துருக்கிறது மூலமா ப்ரொஜெக்டைலுக்கான ஒரு கிளியர் கட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். ப்ரொஜெக்டைல்னு அர்த்தம் ஒரு இனிஷியல் ஸ்பீட் இருக்கணும், அதுக்கப்புறம் கிராவிட்டியால மட்டும்தான் அது மூவ் ஆயிருக்கணும். சரிங்களா, ஸோ இதை பார்க்கலாம். இப்போ வந்து ப்ரொஜெக்டைலுக்கான டெஃபினிஷனை முடிச்சிட்டோம், இதுதான் டெஃபினிஷன். அடுத்து ப்ரொஜெக்டைல் எப்படி இருக்கும், பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் பார்ப்போம். ஸோ இதுதான் அதோட இனிஷியல் ஸ்பீடை வந்து யூன்னு நான் போட்டிருக்கேன். யூ தான் இனிஷியல் ஸ்பீட். யூன்ற இனிஷியல் ஸ்பீட்ல நீங்க போடுறீங்க. நமக்கு ஏற்கனவே வெக்டாரை வந்து ரிசால்வ் பண்ண தெரியும். நமக்கு இதுதான் யூ அப்படின்னு ஒரு வெக்டார் இருக்கு, இது ரிசல்டன்ட் வெக்டார். இதை எப்படி நம்ம ரெண்டா ரிசால்வ் பண்ண போறோம் பாருங்க. இதுல தீட்டா ஒருவேளை இந்த பக்கம் இருக்கு அப்படின்னா, இங்க இருந்து நம்ம தீட்டா ஆங்கிளுக்கு இதை தூக்கி போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த இனிஷியல் ஸ்பீட் இங்கே இருக்கு. அப்போ இது என்னன்னு சொல்லுவோம், யூவோட ஹரிசாண்டல் காம்பனன்ட் ux அப்படின்னு சொல்றோம். ux என்ன, ux ஈக்குவல் டு u cos θ, ஹரிசாண்டல் காம்பனன்ட், அதனால cos θ போட்டோம். இங்க uy அதுதான் வெர்டிகல் காம்பனன்ட், இங்க இருந்து 90 டிகிரில இருக்குல்ல, ஹரிசாண்டல் கூட 90 டிகிரி. uyன்றது என்ன, uy ஈக்குவல் டு u sin θ அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுங்களா? அப்போ இதை தான் நான் இங்க ரெண்டு தான் பிரிச்சிருக்கேன். u அப்படிங்கிறத u cos θ அண்ட் u sin θ அப்படின்னு ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் காம்பனண்டா பிரிச்சாச்சு. தூக்கி போட்டீங்க, போய்கிட்டு இருக்கு பொருள். சரிங்களா, ப்ரொஜெக்டைல் இஸ் ஃப்ளோயிங், இப்படி போகுது, ஃப்ளையிங் போயிட்டு இருக்கு. இந்த மேக்ஸிமம் ஹைட் அப்படின்னு எதை சொல்றோம்னா, இதுக்கு மேல எந்த ஒரு பாயிண்ட்ல இந்த uy காம்பனன்ட் இருக்கு இல்லையா, uy என்ன இருக்கு, 0 ஆயிருக்கு. இந்த பாயிண்ட் பாருங்க, uy 0. அதுக்கப்புறம் அதோட ஹைட் மேல போகல, அதோட ஹைட் நின்றுச்சு. பட் ஹவவர் இந்த vx காம்பனன்ட் இருக்குல்ல, அது ஆக்ட் ஆகிட்டே தான் இருக்கு. ஸோ vx 0 ஆகல. vx 0 ஆயிடுச்சுன்னா அது சைட்ல நகர்றது நின்றுருக்கும். சரிங்களா, எக்ஸ் காம்பனன்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் நின்றுருக்கும். சரிங்களா, ஸோ அப்போ நம்ம இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷன் அப்படின்றது ஹரிசாண்டல் மோஷன், வெர்டிகல் மோஷன் ரெண்டுத்தோட காம்பினேஷன். சரிங்களா, அப்போ நீங்க சிம்பிளா ஒரு ஹரிசாண்டல் மோஷன் பிளஸ் வெர்டிகல் மோஷன் ரெண்டும் சேர்ந்து தான் ப்ரொஜெக்டைல் மோஷன் கிடைக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். அவ்வளவுதான். ப்ரொஜெக்டைல் பத்தி நீங்க புரிஞ்சுக்கணும்னா, ஹரிசாண்டல் மோஷன் என்னது, ux ஆர் u cos θ, வெர்டிகல் மோஷன் என்ன, u sin θ, uy. இது ரெண்டும் தான் சேர்ந்து ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷனை கொடுக்க போகுது. சரியா, அப்போ மேக்ஸிமம் எவ்வளவு ஹைட் ரீச் ஆயிருக்கு, இந்த இடத்த நீங்க h max ன்னு சொல்லலாம். h max ஆர் மேக்ஸிமம் ஹைட் அட்டைன்டு பை த ப்ரொஜெக்டைல். அந்த ப்ரொஜெக்டைல்ன்ற அந்த பாடி எரிபொருள்னு சொல்றோம். தமிழ்ல என்ன சொல்றோம், ப்ரொஜெக்டைல்னு என்ன அர்த்தம், எந்த பொருளை நீங்க எரியிறீங்க அந்த பொருளுக்கு பேர் எரிபொருள். சரிங்களா, அந்த எரிபொருளை நிறைய மாத்தி போட்டீங்கன்னா இப்போ நீங்க ஃபியூயல்னு மீனிங் ஆயிரும். எரிபொருள் இந்த பொருள் தான், இந்த ரீ போடணும். எரிபொருள் நீங்க தூக்கி போடுறீங்க, தூக்கி போடும்போது மேக்ஸிமம் ஹைட் அட்டன் பண்ணு அர்த்தம். அப்போ எந்த பாயிண்ட்ல y காம்பனன்ட் ஆஃப் வெலாசிட்டி 0 ஆயிருச்சு, இதுக்கப்புறம் இது மேல போகல அப்படின்னா அதுதான் மேக்ஸிமம் ஹைட். அதுக்கப்புறம் மேல போகாது. அதுக்கப்புறம் சைட்ல வேணா மூவ்மெண்ட் இருக்கலாம், மோஷன்ஸ் இருக்கலாம். சரிங்களா, அதுக்கப்புறம் மோஷன்ஸ் தொடர்ந்து இருக்கு, vxல மட்டும்தான், vxல இருக்கு, இது vx காம்பனன்ட். சரிங்களா, இப்போ ஆக்சலரேஷன் எப்படி இருக்கு பாருங்க. இங்க இருந்து இந்த பொருள் நகர்ந்து போய்கிட்டே இருக்கு. சரிங்களா, இங்க இருந்து இப்படி போகுது, விழுது. எங்கேயாவது ஆக்சலரேஷன் எக்ஸ் காம்பனன்ட் இருக்கா அப்படின்னா எக்ஸ் காம்பனன்ட் எப்பவுமே இருக்காது. ஆக்சலரேஷன் எக்ஸ் காம்பனன்ட்ல 0. ஒருவேளை எக்ஸ் காம்பனன்ட்ல ஆக்சலரேஷன் இருந்ததுன்னா, 0 இல்லாத ஒரு பாசிட்டிவ் வேல்யூ இருந்துச்சுன்னா என்ன இருக்கும், அந்த பொருள் வர வர இப்படி கூடி போய்கிட்டே இருந்திருக்கும், ஃபர்தர் மூவ்மெண்ட் ஆகிட்டே இருந்திருக்கும். ஸோ அப்போ அது என்ன ஆயிரும், நீங்க கண்டினியூஸா ஃபோர்ஸஸ் கொடுத்துட்டே இருந்தா மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு மோஷன் பாசிபிளா இருக்கும். சரிங்களா, இது ஏன் பாசிபிள் இல்லை, ஒன்ஸ் ஒரு வெலாசிட்டியை கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் தொடர்ந்து அது இயக்கத்துக்கு நீங்க சப்போர்ட் பண்ணல. சரிங்களா,
ஸோ ஒன்ஸ் இனிஷியல் மட்டும் தான் வெலாசிட்டியை கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் கொடுக்கல. அந்த ரீசன்னால எக்ஸ் காம்பனன்ட் இருக்கு இல்லையா, எக்ஸ் ஆக்சிஸ்ல ஆக்சலரேஷன் நடக்காது. அது ஸ்பீடு கூடவும் செய்யாது, குறையவும் செய்யாது. அது வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. இப்போ எதனால இதோட ஸ்பீட் குறைஞ்சு கீழே விழுகுதுன்னா ஒன்லி டியூ டு வெர்டிகல் காம்பனன்ட். வெர்டிகல் காம்பனன்ட் இருக்குல்ல, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி தான் வெர்டிகல் காம்பனன்ட். சரிங்களா, அது ஆக்சலரேஷன் ஒய் காம்பனன்ட் ஆர் வெர்டிகல் காம்பனன்ட் ஈக்குவல் டு மைனஸ் ஜி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, எந்த பாயிண்ட் எடுத்துட்டாலும் அப்படிதான் ஆகிட்டா. இந்த பாயிண்ட்ல மைனஸ் ஜி, இங்க மைனஸ் ஜி. ஒவ்வொரு பாயிண்ட்லயும் மொமெண்ட் பை மொமெண்ட் என்ன ஆகிட்டா போகுது, புவியீர்ப்பு முடுக்கம் தான் ஆக்ட் ஆக போகுது. மைனஸ் ஜி தான், இதுதான், இது மட்டும் தான் இருக்கும். சரிங்களா, ஸோ இது ரெண்டு காம்பினேஷனா நீங்க கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல இது நகர்ந்து போகல. எக்ஸ் ஆக்சிஸ்ல இனிஷியல் கொடுக்குற வெலாசிட்டியோட காம்பனன்ட் மட்டும் தான், இந்த காம்பனன்ட் மட்டும் தான். அதுக்கப்புறம் மேலே போயிட்டு கீழே விழுக போகுது. இங்க இருந்து இந்த மேலே அட்டைன் பண்றதுக்கான டைம் பீரியட் இருக்கு இல்லையா, இந்த டைம் பீரியட் போக போக ஸ்லோ ஆகிட்டே போகும். சரியா, திரும்ப அங்கிருந்து வர வர ஸ்பீட் ஆகிட்டே திரும்ப வந்துடும். However, the time period to reach the origin point or starting point to the maximum height இருக்குல்ல, ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து அதிகபட்ச உயரத்தை அட்டைன் பண்றதுக்கு எடுத்துக்கிற காலம் வந்து T1 வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த உச்சியில இருந்து திரும்ப 0 பாயிண்ட் இந்த ஹரிசாண்டல் லெவலுக்கு வர்றதுக்கான டைம் பீரியட T2 வச்சுக்கலாம். அப்போ டோட்டல் டைம் ஆஃப் ஃபிளைட் Tன்றது என்ன, T1 பிளஸ் T2, ரெண்டும் சேர்த்து தான். மோரோவர் T1 T2க்கு சமமா இருக்கும், ஈக்குவலா இருக்கும். சரிங்களா, இங்க இருந்து மேல போறதுக்கு எவ்வளவு டைம் ஆச்சு, அதே டைம்ல மேல இருந்து கீழே விழ போகுது. ஓகேங்களா, ஓகே. இதான் டைம் பீரியட் ஃபார் பார்ஷியல் மோஷன். ஹைட் அட்டைன் பண்றதுக்கான டைம் என்ன, இது. திரும்ப அங்க இருந்து ரிட்டர்ன் வரதுக்கான டைம் இது. இப்போ டோட்டல் டைம் ஆஃப் ஃபிளைட் T, மேக்ஸிமம் ஹைட் அட்டைன் பண்றதுக்கான டைம் T/2, அவ்வளவுதான். இதுல பாதி. சரிங்களா, அது டோட்டல் டைம் என்னன்னா இது ரெண்டு ஈக்குவல் தானே. அப்படி என்ன சொல்லலாம், T is equal to 2 times small t போடலாம். வேர் த ஸ்மால் t நீங்க என்ன கன்சிடர் பண்ணிக்கலாம், 0ல இருந்து மேக்ஸிமம் ஹைட் போறதுக்கு ஸ்மால் t, மேக்ஸிமம் ஹைட்ல இருந்து கீழே வர்றதுக்கும் சேம் ஸ்மால் t தான். அப்போ 2 times ஸ்மால் t தான் இந்த கேபிட்டல் t கொடுக்கும் போது தட் இஸ் டோட்டல் டைம் ஆஃப் ஃபிளைட் ஃபார் த ப்ரொஜெக்டைல். ஒரு எரிபொருள் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இந்த இடத்த ரீச் பண்றதுக்கான டைம் பீரியட் என்ன சொல்றோம், கேபிட்டல் டின்னு சொல்றோம். அதுக்கான ஃபார்முலா இங்க எழுதி போட்டிருக்கேன், நான் அதுவும் சொல்றேன், ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன். இதுதான் கேபிட்டல் டி. அடுத்து இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸ்டார்டிங் பாயிண்ட், அங்கிருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் அந்த பொருள் என்ன இருக்கு, இங்க இருந்து இவ்வளவு தூரம் இங்க வந்து ரீச் ஆயிருக்கு. இது என்னன்னு சொல்றோம், கிடைமட்ட தொலைவு அல்லது ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். அது என்ன சொல்லலாம், ஹரிசாண்டல் ரேஞ்ச் சொல்லலாம். இப்போ நீங்க கன் ஏதாவது வாங்குறீங்க, 0.02 ரைஃபிள் வாங்குறோம் அல்லது SLR இந்த ரைஃபிள்லாம் இருக்கு. அது என்னன்னு சொல்றாங்க, இந்த புல்லட் ஸ்டார்ட் பண்ற பாயிண்ட்ல இருந்து எவ்வளவு தூரம் எஃபெக்டிவ் ரேஞ்ச் அப்படின்னு பார்ப்போம். அதை வச்சு தான் அது அந்த கன் வந்து ஃபேட்டலா, அந்த கன்னை வச்சு ஆளை கொல்ல முடியுமா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எஃபெக்டிவ் ரேஞ்ச்ன்றது ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் ரீச்டு பை த புல்லட் ஃப்ரம் த கன் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்போ ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ்ன்றது என்னது, ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இந்த எண்ட் பாயிண்ட் திரும்ப கீழே வந்து விழுகிறதுக்கு அது எடுத்துக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளவு தூரம் டைம் எடுத்துக்குது. அப்போ மூணு முக்கியமான விஷயத்தை நம்ம நோட் பண்றோம் இங்க இருந்து. அது என்ன, ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து மேக்ஸிமம் ஹைட் போறதுக்கு, சரியா, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதை நம்ம ஹச் மேக்ஸ் அப்படின்னு சொல்ல போறோம். ஹைட் மேக்ஸிமம் ஹைட் அட்டைன்ட் பை த பாடி. இன்னொன்னு என்ன சொல்றோம், 0ல இருந்து அங்கிருந்து திரும்ப இங்க வர வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், இது என்ன சொல்லலாம், ரேஞ்சுன்னு சொல்றோம், ஆர் அல்லது ஆர் மேக்ஸிமம் ரேஞ்ச் அப்படின்னு சொல்றோம். இன்னொன்னு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இந்த மேக்ஸிமம் ரேஞ்ச் அட்டைன் பண்றதுக்கு எடுத்துக்கிற டைம், டோட்டல் டைம் ஆஃப் ஃபிளைட். சரிங்களா, இது மூணுக்கும் ஃபார்முலா இருக்கு. ஃபார்முலோட டெரிவேஷன் தேவையில்லை, சின்ஸ் போர்டு எக்ஸாம் உங்களுக்கு 11th கிடையாதுனால இது 11th பொசிஷன் உள்ளது. அதனால அது அவங்க ஃபார்முலா டெரிவேஷன் தேவையில்லைனாலும் ஃபார்முலோட ரிசல்ட் கண்டிப்பா அவசியம். அது வந்து நம்ம இந்த ஃபார்முலா ஒவ்வொன்றா எழுதி போட்டிருக்கீங்க. இந்த இதுக்கு நீங்க ப்ரொஜெக்டைல் மோஷனுக்கான ஈக்குவேஷன் ஃபார் த பாத் நீங்க டிரைவ் பண்ணீங்கன்னா அது கிட்டத்தட்ட அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு உங்களுக்கு, y is equal to x tan theta minus g some values into x square இப்படி இருக்கு. இது மாதிரி இருக்குன்னா பார்க்கறதுக்கு பாரபோலாவோட ஈக்குவேஷன் மாதிரி இருக்கு. அதை வச்சுதான் என்ன சொல்றோம், இது பார்க்கறதுக்கு பாரபோலா மாதிரி தெரிஞ்சாலும் எதை வச்சு உறுதிப்படுத்துறோம், இந்த ஈக்குவேஷன் வச்சுதான் இந்த ப்ரொஜெக்டைல் மோஷன் ஒரு பாரபோலிக் பாத் அப்படின்னு சொல்றோம், அது பரவளைய இயக்கம்னு இதை வச்சு நம்ம உறுதிப்படுத்துறோம். சரிங்களா, இதுல ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபார்முலா ஈக்குவேஷன் ஆஃப் பாத். எப்படி ஃபார்முலா, ரெண்டாவது இந்த ஹரிசாண்டல் ரேஞ்ச் சொன்னோம் இல்லையா, ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இங்க வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கு இதுக்கு எடுத்துக்கிற டைம். சரிங்களா, இது மொத்த டைம். இந்த டைம்ல பாருங்க, ஹரிசாண்டல் ரேஞ்ச்னா மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ், ஸ்டார்டிங் பாயிண்ட் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் எவ்வளவு வருது அப்படின்றது. இதுக்கு ஃபார்முலா என்னென்ன ஆங்கிள்லாம் பாசிபிள் பாருங்க. நீங்க ஒரு பொருளை தூக்கி போடுறீங்க, அந்த பொருளை தூக்கி போடும்போது
ஸ்ட்ரெயிட்டா மேல தூக்கி போடுறோம். நேர மேல இப்படி தூக்கி போடுறோம். தூக்கி போட்டா என்ன ஆகும்? மேல போயிட்டு திரும்ப தலைமையிலேயே வந்து விழுவும், உச்சியிலேயே வந்து விழ போகுது. சரிங்களா? அது வந்து ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கொடுக்காது. ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 எந்த கேஸ்ல 90 டிகிரில. சரியா? இது நமக்கு வந்து ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ணணும் அவசியம் இல்லை, நமக்கே தெரியும். இப்படி நேரம் தூக்கி போடுறோம், போட்டா மேல கீழே விழுக போகுது. அப்போ இது கரெக்டா வருதா, டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 வருதா அப்படின்னு ஃபார்முலா வச்சு பார்த்துடலாம். பார்க்கலாமா? பாருங்க, நான் தீட்டாக்கு 90 டிகிரி போடுறேன். u ஸ்கொயர் ஆரோட வேல்யூ u ஸ்கொயர் சைன் 2 தீட்டா. 2 தீட்டா அர்த்தம் 2 × 90 அர்த்தம் 90 டிகிரி. அப்போ 180 டிகிரி ஆயிடுச்சு. சைன் 180 டிகிரி 0. அப்போ ஆர் வேல்யூ என்ன ஆயிடுச்சு? ஆரோட வேல்யூ 0 ஆயிடுச்சு. ரேஞ்ச் 0 ஆயிடுச்சா? சி சைன் தீட்டானா 90க்கு மேக்ஸிமம் வந்திருக்கும், ஆனா சைன் 2 தீட்டாவா இருக்கு. அப்போ 90 டிகிரின்றத நான் அசியூம் பண்றேன். 90 டிகிரி எதுல இருந்து? ஹரிசாண்டல்ல இருந்து 90 டிகிரி. அதாவது பொருளை எப்படி தூக்கி போடுறீங்க, இதுக்கு நேரம் எப்படி தூக்கி போடுறீங்க. சரி, தூக்கி போட்டீங்கன்னா அது ஒரு ஆங்கிள் மட்டும் தான் இருக்கும். அது வந்து எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ் நீங்க பிரிக்க முடியாது, வெறும் ஒய் ஆக்சஸ்ல மட்டும் தான் அந்த மோஷன் இருக்கு. அப்படி 90 டிகிரில இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்காது? ரேஞ்ச் கிடைக்காது. அப்போ எந்த கேஸ்ல எனக்கு மேக்ஸிமம் ரேஞ்ச் கிடைக்கும்? 60 டிகிரி போட்டா கிடைக்குமா, 40 டிகிரி போட்டா கிடைக்குமா, என்ன டிகிரில கிடைக்கும்? பாருங்க, இதுல நான் ஒரு வேளை 45 டிகிரி போட்டு பாக்குறேன். 90 டிகிரில இல்லாம 45 டிகிரி. 45 டிகிரினா 90க்கும் இந்த 0க்கும் இடையில எக்ஸாக்ட் சென்டர்ல உள்ள 45 டிகிரில தூக்கி போட்டா எவ்வளவு ரேஞ்ச் கிடைக்குது பார்க்கலாமா? இப்போ u ஸ்கொயர் sin 2 × 45 டிகிரி பை g. இப்போ பாருங்க, u sin 2 45 டிகிரியை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணியா sin 90 ஆயிடுச்சு. sin 90 1. அப்போ u ஸ்கொயர் பை g. ஸோ ரேஞ்ச் என்ன கிடைச்சிச்சு உங்களுக்கு? இதுதான் மேக்ஸிமம் ரேஞ்ச். அதிகமான தூரம் போகணும்னா எந்த ஆங்கிள் நீங்க தூக்கி போடணும்? 45 டிகிரில தூக்கி போட்டீங்கன்னா அந்த பொருள் அதிகமான தூரத்துல போய் ரீச் ஆகும். சரிங்களா? இதுதான் ஆர் மேக்ஸுக்கான ஃபார்முலா. ஆர் மேக்ஸ் வேணும்னா என்ன வேணும் உங்களுக்கு? ஆங்கிள் 45 டிகிரியா இருந்தா மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் அது போகும். சரிங்களா? உங்களுக்கு ஹாரிசான்டல் ரேஞ்ச் புரிஞ்சிருக்கும். சரிங்களா? அடுத்து டைம் ஆஃப் ஃபிளைட். டைம் ஆஃப் ஃபிளைட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டோட்டல் டைம் ஆஃப் ஃபிளைட் தான் இங்க டைம் ஆஃப் ஃபிளைட் நான் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். டோட்டல் டைம் ஆஃப் ஃபிளைட்னா ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ் பாருங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து மேக்ஸிமம் ஹைட் போனதுக்கும் மேக்ஸிமம் ஹைட்ல இருந்து திரும்ப அந்த மேக்ஸிமம் ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு ரீச் ஆனதுக்கும் இடையில உள்ள டோட்டல் டைம் பீரியட் டேக்கன் பை த ப்ரொஜெக்டைல். அந்த பறக்கும் பொருள் இருக்குல்ல, எரிபொருள், அது ஆரம்ப புள்ளியில இருந்து இறுதி புள்ளி வரைக்கும் போறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிச்சு அப்படின்னா டைம் ஆஃப் ஃபிளைட்ல பார்த்தோம். நான் t = 2u sin θ by g இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? இது எந்த கேஸ்ல இப்படி கிடைக்குது உங்களுக்கு? டைம் ஆஃப் ஃபிளைட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது t, இதுவும் t. சரிங்களா? அப்ப இந்த ஃபார்முலா எதுக்கான ஃபார்முலா? 2 டைம்ஸ் t க்கான ஃபார்முலா. வேர் இந்த ஸ்மால் t இருக்கு இல்லையா, இந்த ஸ்மால் tன்றது கீழ இருந்து மேல உச்சி மேக்ஸிமம் ஹைட் போறதுக்கும் அல்லது மேக்ஸிமம் ஹைட்ல இருந்து கீழே இந்த மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ்க்கும் இடைக்கு வர்றது இந்த t அல்லது இந்த t, ஏதாவது ஒரு t நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். 2 டைம்ஸ் t. இப்போ மொத்த தூரத்தை நம்ம சொல்றோம். அடுத்து மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் த ப்ரொஜெக்டர். மேக்ஸிமம் ஹைட் என்ன அர்த்தம்? எந்த பாயிண்ட்ல வெலாசிட்டி காம்பனன்ட் y வெர்டிகல் காம்பனன்ட் 0 வருது, அதான் நம்ம அப்படி சொல்றோம். மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் அ ப்ரொஜெக்டர் h max. அதுக்கான ஃபார்முலா u ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா sin ஸ்கொயர் தீட்டா பை 2g. இது அதுக்கான ஃபார்முலா. ஸோ இது நம்ம வந்து இந்த ரெண்டு ஃபார்முலா வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் ஹரிசான்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார்முலாவை எதுல இருந்து நம்ம போட்டுருக்கோம் தெரியும் உங்களுக்கு? இதை பார்த்தாலே எப்படி தெரியுது உங்களுக்கு? வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ut plus half at ஸ்கொயர் அப்படின்ற கைனமெட்டிக் ஈக்குவேஷன் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். கைனமெட்டிக் ஈக்குவேஷன் என்ன படிச்சிருக்கோம்? இந்த 3 ஃபார்முலா படிச்சிருக்கோம். அதாவது ஃபார்முலா நம்பர் 1 v is equal to u plus at அப்படி படிச்சிருக்கோம். ஃபார்முலா நம்பர் 2 s is equal to இங்க y ன்னு போட்டிருக்கேன், வெர்டிகல் காம்பனன்ட்னால வெர்டிகல் அப்படின்றதுனால y ன்னு போட்டிருக்கோம். ஹரிசான்டல் அப்படின்னா x ன்னு போட்டுக்கிறோம். ஜென்ரலா போடணும்னா x அல்லது s போட்டுக்கலாம். ut plus half at ஸ்கொயர். இந்த ஃபார்முலால uன்றத u வெர்டிகல் காம்பனன்ட்ல அப்ப sin காம்பனன்ட் போடு, வெர்டிகல்ல sin அப்படி ஆவச்சுக்கோங்க. u is equal to u sin θ ன்னு போட்டிருக்கேன். அதான் அந்த ஃபார்முலா தான் இங்க போட்டிருக்கோம். பட் however x காம்பனன்ட்ல ஆக்சலரேஷன் ax 0 பாத்துக்கோமா, ax 0. அப்ப இங்க ax 0 போட்டீங்கன்னா இந்த அடுத்த டேர்ம் வராது. அதனால ஹரிசான்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் x equal to u cos θ into t மட்டும் போட்டிருக்கோம். இந்த half g ஸ்கொயர் வராது, half gt ஸ்கொயர் வராது. ஏன்னா x காம்பனன்ட்ல g ஆக்ட் ஆகல, ஹரிசான்டலா g ஆக்ட் ஆகும். gன்றது எப்பவுமே வெர்டிகல் காம்பனன்ட் தான், அப்படிதான் ஆக்ட் ஆகும்.
சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம், ப்ரொஜெக்டைல் அப்படின்னா என்ன, அதாவது ஹரிசாண்டல் வெர்டிக்கல் காம்பினேஷன் ஆஃப் திஸ் டூ மோஷன்ஸ் தான் ப்ரொஜெக்டைல் மோஷன், எரிபொருள் இயக்கம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அப்போ இது ஒரு தள இயக்கம், இது ஒரு ஏரியாவில் நடக்கக்கூடிய, என்ன தளத்தில் நடக்குது, இந்த இங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பிளேன் ஆஃப் த போர்டில் நடக்கிற மாதிரி நம்ம இதுல படிச்சிருக்கோம். வெர்டிக்கலா இந்த பிளேனோட போர்டில், அந்த போர்டோட இந்த பிளேன்லயே 0ல இருந்து இங்க வரைக்கும் நடக்குது. இதுல 3 முக்கியமான காம்பனண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். மொத்தம் பறக்கிற காலம், இந்த ப்ரொஜெக்டைல் டைம் ஆஃப் ஃபிளைட் என்ன படிச்சிருக்கோம். மேக்ஸிமம் ஹைட் அட்டைன் பண்றது அதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்திருக்கோம். அப்புறம் 0ல இருந்து மேக்ஸிமம் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு போகுது அதுக்கான ஃபார்முலா, இது 3 ஃபார்முலா பார்த்திருக்கோம். இது 3 முக்கியமான ஃபார்முலாஸ். எது ஹரிசாண்டல் ரேஞ்ச், டைம் ஆஃப் ஃபிளைட், மேக்ஸிமம் ஹைட். இதை வச்சு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ண போறோம். அப்புறம் அடிஷனலா வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதுக்கு வந்து ப்ரொஜெக்டைல் மோஷன் வச்சு எப்படி ஃபார்முலா கொண்டு வரது, அதுக்கப்புறம் பார்ட் ஆஃப் த ப்ரொஜெக்டைலுக்கு என்ன ஃபார்முலா இருக்கு, இதை வச்சு நம்ம என்ன சொல்ல போறோம், இது வந்து ஒரு பாரபோலிக் மோஷன் அப்படின்னு சொல்ல போறோம். அவ்வளவு.